யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. எளிதான மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது, இதை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். தேவன் எப்படி நம்மளுக்கு அன்பாய் இருக்கிறார் என்பதை குறித்து இயேசு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் மூலமாக தான் இந்த பூமியில ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிக்காட்ட முடிஞ்சிச்சு. இயேசு மட்டும் வரலன்னா ஆண்டவர் எவ்வளோ மனிதன் மேல அன்பா இருக்கிறன்றதே தெரியாம போயிருக்கும் மக்களுக்கு. அன்பின் உச்சக்கட்டம் தான் இயேசு வர்றது. அதை முழுமையாக வெளிப்படுத்தினது தான் கல்வாரி சிலுவை. சிலுவையின் மூலமாக தான் இந்த பூமியில இந்த மனித குலத்திற்கு தேவன் எவ்வளவாக அன்பா இருக்கிறார் என்பதை காட்டினார். இந்த பூமியில அவர் ஊழியம் செய்யும் போது 3.5 வருஷம் ஊழியம் பண்ணும்போது சீஷர்களோட ரொம்ப அன்பா இருந்தார். ஒரு அன்புள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், தேவன் எவ்வளவு அன்பா இருக்கார். நிறைய நேரங்களில் பிரமாணங்களை வாசிச்சு அன்றைக்கு இருந்த அந்த ஆகமங்களை வாசிச்சு ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை பல முறை ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறார். சில காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தனுக்காக உயிரை கொடுக்கறது தான் மிகப்பெரிய விஷயம். அது நல்லவனுக்காக வேணா ஏதாவது கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல பிரதம மந்திரி, முதல் மந்திரி இவங்கெல்லாம் பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறாங்க, பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உயிரே போனாலும் அவருடைய உயிர் போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யாராவது ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ குண்டு வீச்சு நடக்குது அப்படின்னா அவங்க உயிரை பணையம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவரை காப்பாத்திடுவாங்க. ஏன்னா அவர் முக்கியம், இந்த தேசத்துக்கு முக்கியம், இந்த தேசத்தை ஆள்றவர் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மள வேதம் எப்படி சித்தரிக்குதுன்னா, மனிதனை பாவிகள், ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்க முடியாதவர்கள், குற்றவாளிகள். ஆனா நம்மளுக்காக நம்மளை விட ரொம்ப நல்லவர், நம்மளை உண்டாக்குனவர், நம்மளை விட வல்லவர், நம்மளோட எல்லாவற்றிலையும் சிறந்தவர், அவர் மரிக்கிறாரு. யார் சார்பானா என் சார்பா. அதுதான் அந்த அன்பு அவ்வளவு பெரிதாக வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு இதெல்லாம் அறிஞ்சு இதெல்லாம் போதிச்சு கடைசியில சீஷரோட பந்தி இருக்கும் போது சீஷருடைய கால்களை போய் கழுவுற. அப்ப அன்பு காட்டுறது அது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, பணிவிடை செய்கிறது. இயேசு அன்பு காட்டுறேன், நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு அன்பா பழகிட்டு போகல. இயேசு சீஷருடைய கால்களெல்லாம் கழுவிட்டு இயேசு சொல்றாரு, நான் இதை மாதிரியா உங்களுக்கு செய்யறேன், இதை மாதிரியே நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவுறார். சீஷருடைய கால்கள் எல்லாம் நல்லவனுங்களே கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரம் ஓடி போயிடுவானுங்க. இயேசுவை பிடிக்க வந்தோடனே எல்லாரும் ஓடி போறாங்க. யூதாஸ் தான் காட்டி கொடுக்கவே போறான். கூட இருந்தவன் பெரிய போஸ்டிங் அவனுக்கு தான், ட்ரெஷரர், பணப்பை சுமந்துட்டு இருந்தவன். இன்னொருத்தர் பேதுரு, அவர் சபிக்க போறாரு, சத்தியம் பண்ண போறாரு. ஆனா அவர்களுடைய கால்களை இயேசு கழுவுகிறார். கழுவிட்டு சொல்றாரு, போதகர் எஜமானாகிய நானே கால கழுவுறேன்னா நீங்கெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சேவை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ யோவான் 13:34 பாருங்க. யோவான் 13:34 நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நிறைய கட்டளை இருக்கு அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு கட்டளை, இதை நீ ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ணா, நான் உன்னை அன்பு காட்டுறேன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அடுத்து அதே அன்பை மற்றவங்களுக்கு காட்டு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு.
தீமை, பாவம், எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கு ஒரே ஒரு லா, ஒரே ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தேவ அன்பை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் அந்த பெற்றுக்கொண்ட தேவ அன்பை இந்த மக்களிடத்தில் காட்ட வேண்டும். அதான் ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட். அதை செய்யும் போதே எல்லாமே சரியாயிடும். அன்பு இல்லாததுனாலதான் உறவுகள்ல கோபம் வருது, இல்ல பொறாமை வருது, பெருமை வருது. எல்லாமே பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா நாங்க அன்பு இல்லை. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என் அன்பை பெற்றுக்கோ, அடுத்து அதே அன்பை மற்றவரிடத்துல காட்டு. நம்ம இப்ப அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது இல்லை. அன்பு அன்புனா என்னது? எனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் அவங்களுக்கு செஞ்சிடணும். நான் எல்லாரும் எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன்ல, எனக்கு உதவி செய்யணும்னு, அந்த உதவியை நான் அவங்களுக்கு செஞ்சிடணும். அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி கூட பரபாசுன்னு ஒருத்தனை விடுதலை செய்ய வேணும். அந்த பரபாசுக்கு தெரியுதோ தெரியலையோ, வேதத்துல ஒன்றும் பெருசா ரெக்கார்ட் பண்ணல அவன் ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்தான் அப்படின்லாம் இல்லை. ஆனா அந்த நேரத்துல கூட பரபாசை விடுதலை செய்யணுமா, இயேசுவை விடுதலை செய்யணுமான்னு வர்றப்போ பரபாஸ் விடுதலை ஆகுறான். ஒருவேளை அந்த பிக்சரை நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் பரபாஸ் நிக்கிறான், இந்த பக்கம் இயேசு நிக்கிறாரு. இயேசு சொல்றாரு, பரபாஸ் நீ போ, பரபாஸ் நீ போய் வாழ்ந்துரு, நீ தான் செத்துருக்கணும். ஏன்னா நீ குற்றவாளி, மோசமானவன், களங்கம் ஏற்படுத்துறவன், அதனாலதான் ஜெயில போட்டிருக்காங்க. அவனை மரண தண்டனைக்கு ஒப்புடுறவன், மரண தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பண்ணப்படுகிறான்? விடுதலை ஆக்கப்படுகிறான். யாரின் மூலமா? இயேசு மூலமா. இயேசு விடுதலை ஆனதுனால இவர் விடுதலை ஆகி போறாரு. இப்போ இயேசு சொல்லியிருப்பார், ஒருவேளை அந்த படத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போ பரபாஸ், போய் இந்த பூமியில நல்லா வாழ்ந்துரு, உனக்காக நானு மரிக்கிறேன். அதான் அன்பு. ஒருவேளை அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவன் இயேசுவை யோசிக்காமலே இருந்திருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்துடும். நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், யோசிக்க கூட இல்லை, அவங்க தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு. நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ல நம்மளுக்கு கோவம் வருது. உயிரையே காப்பாத்திருக்காரு ஒருத்தர், இயேசு. அவன் பின்னாடி திரும்பி தேங்க்ஸ் சொன்னான்லாம் எழுதப்படவே இல்லை. இயேசு கிட்ட நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு வாட்டி 10 பேர் சுகமாக்கப்பட்டாங்க. அதுல திரும்பி வந்தது எத்தனை பேர் தெரியுமா? ஒருத்தர். அதான் ஈக்குவேஷன். இயேசுக்கே அந்த நிலைமைனா இப்ப பாத்துக்கோங்க. அதுக்காக அவர் நன்மை செய்யாம இல்ல, நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு போதிக்கிறார், அன்பு காட்டணும்னு போடுறாரு, சேவை செய்யணும் என்று செய்கிறார், சொல்லுகிறார். அதுக்கடுத்து ஓசியாவை பத்தி பார்த்தோம். ஓசியா எதுக்காக நம்ம போய் பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த கல்வாரி சிலுவையில அவரு சகிச்ச அந்த சம்பவம், அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலை, யாருக்காக? நம்மளுக்காக நிலைய சித்தரிக்கிற ஒரு நிலை, சித்தரிக்கிற ஒரு கதை, நிஜமான சம்பவம். ஓசியா தீர்க்கதரிசி, ஓசியா அந்த காலத்துல தீர்க்கதரிசியை ரொம்ப உயர்ந்த பார்த்தாங்க. தீர்க்கதரிசியை தெய்வத்துவத்தின் குரலாய் பார்த்தார்கள். ஏதாவது ஒண்ணு கடவுள் சொல்லணும்னா யார் மூலமா சொல்லுவாரு? தீர்க்கதரிசி மூலமா தான் சொல்லுவார். அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போய் ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணுன்ற. ரொம்ப கஷ்டமான காரியம். வேசியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் பெத்தாச்சு, திருப்பி அந்த அம்மா போயிட்டாங்க, திருப்பி வேசித்தனம் விபச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திருப்பியும் போய் ஓசியா விளக்கரையம் செலுத்தி தான் திருமணம் செய்திருந்த அந்த மனைவி திரும்ப வாங்குறாரு. எதுக்கு ஒப்பனையா இருக்கு தெரியுமா? நம்மளையெல்லாம் ஆண்டவர் தான் படைச்சாரு. நம்மளுடைய சொந்தக்காரர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு யாரு? நம்முடைய தேவன் தான். ஆனா திரும்பவும் நம்மளை வாங்கினாரு. எப்படி வாங்கினார்? இயேசுவின் ரத்தத்தை சிந்தி நம்மளை திரும்ப வாங்கினார். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை யாராவது மதிக்காம போகலாம்,
உங்களை பெரிய வேல்யூபிள் பர்சன் எண்ணாம இருக்கலாம். நீங்களாம் இப்போ ஆஃபீஸ்லலாம் கூட பாருங்க, வேலை செய்கிற இடத்துல கீழே இருப்பாங்க ஒருத்தங்க வேலைக்காரங்க, அதுக்கு மேலே சூப்பர்வைசர் இருப்பான், அப்புறம் மேனேஜர் இருப்பான், சீனியர் மேனேஜர் இருப்பான். பெரிய ஆளுங்களுக்கு தான் பயங்கரமான மரியாதை, அவன் கீழே இருக்கிறவனுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கலாம். ஆனால் பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது, அதுதான் முக்கியம். உலகத்தில் சும்மா ஒரு 60-70 வருஷம் அவன் மேனேஜர் மாதிரி போயிடுவான், மேனேஜரே இல்லாமல் போயிடுவான், கம்பெனி கூட இல்லாமல் போயிடும். ஆனால் பரலோகம் எப்படி தெரியுமா பார்க்குது, நம்மளை ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்குது, ரொம்ப விலையேற பெற்றவர்களாக பார்க்குது. அதனால தான் ஏற்கனவே சொந்தமாக இருக்கிறத 2 வாட்டி போய் கார் வாங்குவீங்களா? கார் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான், திருப்பி போய் காசு கொடுத்து வாங்குவீங்களா அந்த காரை? ஏற்கனவே உங்களது தானே அது. ஆனா ஆண்டவர் திரும்ப விலைக்கிரயத்தை செலுத்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் அன்பு. எவ்வளவு நாளும் செலுத்தலாம். உலகத்துல வெள்ளி பொண்ணு எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்தாலும், உலகத்தையே வெள்ளி பொண்ணுனாலும் நிரப்பியிருந்தாலும் அதுக்கு சமம் கிடையாது இயேசுவின் ரத்தம். அவ்வளோ விலையேற பெற்றது. அவ்வளோ விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். அதனாலதான் போட்டிருக்க பாருங்க, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதை வெளிப்படுத்துகிற காரியம்தான் இது. அப்போ ஓசியா யாரு? இயேசுக்கு அடையாளமா இருக்கு. அந்த விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் இருந்த அந்த பெண் கோமார், அது யாரு? அதுதான் நான். யாரு? பரபாசு, அதுதான் நான் தான். அது என்னதான் சொல்லுது? ஆனா இன்னைக்கு நான் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்காக இயேசு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் உங்களை இல்ல பொசிஷன்ஸ் இல்ல உலகத்துல போடுற அந்த கால்குலேஷன்ஸ் உங்களை மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாது. உலகத்துல கணக்கு போடுவான் பாருங்க, காசு, ஸ்டேட்டஸு, படிப்பு, வசிக்கிற ஊரு, இதெல்லாம் வச்சு நம்மளை கம்மியிடப்பட்டுறக்கூடாது. நம்மளை இந்த பரலோகம், அந்த தேவனுடைய ராஜ்யம், ஆவிக்குரிய உலகம் ரொம்ப விலையேறந்தவர்களா எண்ணி நம்மளுக்கு இயேசுவே இந்த பூமியில அனுப்பிச்சு கொடுத்திருக்கு. இயேசுவே இந்த பூமியில அனுப்பிச்சு தம்முடைய சொந்த ரத்தத்தினால அதை வாங்கியிருக்கு, விலைக்கிரயம் கொடுத்து. நம்ம ரொம்ப வெளியேற பெற்றவர்கள். தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்களை தேவன் நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், உங்களுக்காகவே ரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காகவே தம்முடைய சரீரத்துல காயங்கள் ஏற்பட்டது, உங்கள் மேல் மனதுள்ளவராக இருந்தார். அந்த கல்வாரி சில்ல மரிக்கிறப்போ உங்க மேல் ஞாபகம் இருந்துச்சு, அவருக்கு உங்களை யோசிச்சாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு நினைச்சிருந்தா அவர் மரணத்தை சந்திக்காம இருக்கலாம். ஆனா மரித்தார். இயேசு உங்களுக்காக மரித்தார். இத போதனையை தான் பவுல் போதிக்கிறாரு, பல இடத்துல சொல்றாரு, பேதுரு அதை சொல்கிறார். இந்த அன்பை புரிஞ்சுக்கோங்க, இந்த அன்பை பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் அன்பை காட்டுங்க. ரோமர் 12 நம்ம வாசித்தோம். 14 இருந்தே நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல 19 இருந்து பார்க்கிறோம். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ரோமர் 12:19. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். மனுஷன் என்ன பார்த்தா கிறிஸ்துவ போலே இருக்கான், கிறிஸ்துவ வெளிப்படுத்துறான்றத சொல்லணும். எத்தனை பேர் முன்னாடி நான் அன்பு காட்டுறவனா இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கணும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், கூடுமானால் உங்கள் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் சொல்றாரு. நீ பழி வாங்காத, போய் ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சுட்டானா யார் கையில கொடுத்துரு. உங்களை போய் ஹேண்டில் பண்ண சொல்றாரா? சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன், அது உன் வேலையே கிடையாது. உன் வேலை என்னது? அன்பு காட்டு.
தீமை செஞ்சாலும் நன்மை செய். 20 போட்டிருக்கு, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மனுஷ சுவாபம் எப்படி? ஒருத்தன் கையை அடிக்க ஓங்கின உடனே அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடணும். அவன் அடிக்க வருவான், அவன் வரும்போது என்ன பண்ணணும், டக்குன்னு அவன் கையை பிடிச்சி ஒரு அடி அடிச்சிருது. ஏன்? நீ அடிக்க வந்தல, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அடிச்சிட்டேன். வேதம் அப்படி சொல்லல. உன் சத்துரு, அதாவது உன் சத்துருன்னா எப்படிப்பட்டவனா, உனக்கு சாபம் போட்டவன், உன் வேலையை கெடுத்தவன், உங்க வாழ்க்கை அவனாலதான் கெட்டு போனது, அவன் தானே சத்துரு. நாசமாக்குனவன், என் வாழ்க்கையவே கெடுத்தவன், அவன் தான் சத்துரு. அவனுக்கு ஒருவேளை தாகம் கிடைச்சிச்சுன்னு, தாகம் வந்துருச்சுன்னா, அவன் தாகத்துல இருக்கான்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போய் நீங்க தான் தண்ணி கொடுக்கணுமா. அவன் பசியா இருக்கான்னு கேள்விப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணுமா? நீங்க போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா. யாரு? நல்லவனுக்கு இல்ல, நம்மளுக்கு நன்மை செஞ்சவன் இல்ல, நம்மளுக்கு தீமை செஞ்சவன். அப்படி செஞ்சனா அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தலை எரியுன்ற ஆண்டவர். நீ அத மாதிரி பண்ற, பதில் செய்யறது நான் செஞ்சுக்கிறேன். நீ நன்மையை தவிர வேற எதையும் செய்யாத. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல. எல்லாம் சொல்லுவோமா? நான் தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லப்படுவேன். See, this is a decision you make. நான் எடுக்கிற தீர்மானம். உலகத்துல வேற மாதிரி சொல்றான், படத்துல வேற மாதிரி சொல்றான். படத்துல என்ன சொல்றான்? என்ன தொட்டன்னு வச்சுக்கோ காலி. நீ யார தொடுற? நீ என் எல்லைக்கு வந்தனாலே உன்னை வழி பண்றவன். இந்த எல்லை நீ தாண்டி போக முடியாது. அவன் டைலாக்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா அதை அப்படியே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில போடுறான். சொந்தக்காரன், கணவன் மனைவி உறவுகளே சண்டை வருது. நீ 4 வார்த்தை பேசுனியா, நான் பார், நான் இப்ப எத்தனை 40 வார்த்தை பேசுறேன் பார். மாமா மச்சானுக்குள்ளே பிரச்சனையும் வருது. ஏன்? நீ யாரு, நான் யாரு? ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, தீமையினால் வெல்லப்படாத, நன்மையினால் வென்று. ஒரு தீமை உங்களுக்கு நடக்கும் போது உடனடியா தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், இயற்கையாக இருக்கிறது. என்னது? ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளைங்க அப்படி லைட்டா அப்படி தெரியாம கூட உன்னை தள்ளி விட்டுருச்சுன்னா இது என்ன பண்ணுது? டக்குன்னு எந்திரிச்சு டபால்னு தள்ளி விட்டுருது திரும்பி. இல்ல ஏன்? நீ தள்ளினல்ல, நானும் தள்ள. என்ன சொல்லுது? இல்ல அடிச்சுட்டான்னு. ஆனா ஃபர்ஸ்ட் இதுதான் அடிச்சிருக்குது. போய் அடிச்சதுனால திருப்பி அடி வாங்கியாச்சு. அப்ப இது நேச்சுரலா இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. நீங்க 30 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம். இன்னும் 3-4 வயசுல பண்ணதே செஞ்சுட்டு இருக்க போறீங்களா? வேதத்தின்படி ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் நன்மை செய்யுங்க. தீமை செஞ்ச உடனே நீங்க தீமை செய்யறதுக்கு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தீமை செஞ்ச உடனே தீமை செஞ்சீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இல்ல. தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யறதுக்கு நான் பெரிய வேதத்தை வச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி வசனத்தை வாசிச்சு ஆலயத்துக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேனா? டிஃபிகல்ட்டான விஷயத்த சொல்றாரு. இயேசுவை பிடிக்க வந்தான், பேதுருக்கு சமக்கம் வந்துச்சு. ஏன் எஜமான பிடிக்கிறியா? கத்திய ஓங்கி ஒரே வெட்டலான்னு பார்த்தா பாரு, அவன் சாஞ்சான் பாரு, காது போயிடுச்சு. காது வெட்டி செதறிச்சு, காது கீழே கிடக்குது. தன்னை பிடிக்க வந்தவன் காது வெட்டப்பட்டதை இயேசு பார்த்து, பார்த்தல, பார்த்தியா இல்லையா என் சீசன், பக்கத்துல சீவிடுவோம் அப்படிலாம் சொல்ல. தேவதூதனெல்லாம் கூப்பிடல. தேவதூதெல்லாம் வந்தானா பூமியை அழிஞ்சிருக்கும்.
கீழே இருக்கிற காதை எடுத்து மேலே வச்சு ஒட்டி விட்டு சுகப்படுத்தி அனுப்புறாரு. வா புடிச்சிட்டு போ, வா போலாம் வா. அதுதான் அன்பு. நீங்க நினைச்சிருக்கீங்களா அவன் அப்படியே போயிட்டு அன்புனா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்திருப்பான்னு? நல்லா புரிஞ்சிருக்கும் அவனுக்கு. இயேசுவை ஈட்டியால ஒருத்தன் குத்துறான், கடைசியில உள்ள ரத்தமே இல்லை, வெறும் தண்ணி தான் வருது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆனான்னு சரித்திரம் சொல்லுது. இயேசுவை ஈட்டியால குத்துனவன் அன்பை பார்த்தான். இது சாதா மனுஷன் இல்ல, இது தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஊழியக்காரனா இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனா மாறினானா. சரித்திரம் அப்படி சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் பவுல் நிறைய பேசுறாரு. சில வசனங்கள் தான் நம்ம வாசித்திருக்கோம். 1 பேதுரு 2:21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, நிறைய பேர் இவங்க வாய்னாலே இவங்க போய் பாடுபட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி பேசல. இவங்க போய் பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணதே இவங்க தான். கடைசியில் ஆண்டவரே ஏன் இந்த பாடு பண்ணதே நீங்க தான். இது அது மாதிரி சொல்லல. ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தாள். எப்படி? ஒருவேளை உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. இயேசுக்காக நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாவே தீமைகள் வருது. இல்ல ஒரு கணவன் மனைவி உறவுல இருக்கீங்க, சித்தப்பா பெரியப்பாவா இருக்கீங்க, ஏதோ வயசுலயே சின்னவங்களா இருப்பாங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை ஏளனமா பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, உங்களை பத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். நல்லா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பார்வையில அது ஏற்றதா இருக்கும்னு போட்டிருக்குது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். வேதம் இதை பலமுறை போதிக்குது. பேதுரு அதை போதிக்கிறாரு. பேதுருவும் பவுலும் வேதத்துல தெசலோனிக்கேர்ல, குருந்தியர்ல, ரோமர்ல, பேதுருவுல அநேக முறை இருக்கு. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:17 பார்த்தீங்கன்னா எளிதான மொழிபெயர்ப்புல, யாரேனும் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு தீமையை திருப்பி செய்யாதீர்கள், எல்லாராலும் நல்லவை என்று எண்ணப்படுவதையே நீங்களும் எவ்வளவு செய்ய முடியும் என்று பாருங்கள். திருப்பி வாசிக்கிறேன். யாரேனும் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு தீமையை திரும்ப செய்யாதிருங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள். உலகம் பழிக்கு பழி வாங்க சொல்லுது. 2 வார்த்தை பேசினா அட்லீஸ்ட் நீ 2 வார்த்தை பேசிருன்னு சொல்லுது. ஆனா எல்லாராலும் நல்லவை என்று எண்ணப்படுவதை நீங்கள் செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும் என்று பாருங்கள். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கோபப்பட்டு டென்ஷன் ஆகுறாங்கன்னா நீங்க அமைதியா இருங்க. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பாக தெரிந்திருக்க கடவுது. எல்லாருக்கும் தெரியட்டும் நீங்க சாந்தம் உள்ளவர்கள்னு. உங்க லைஃப்ல எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கிறதுனால நீங்க அமைதியா இருக்கணும்னு இல்லைங்க. எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கும் போது நீங்க சாந்தமா இருக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5:21-22 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. அவங்க தானே டென்ஷன் ஆகி பேசுனாங்க, நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? அவங்க யாருன்னு அவங்க கோவப்படுறது மூலமா காட்டுறாங்க. புரியுதுங்களா? புரியுதா? ஒருத்தங்க கோவப்பட்ட உடனே நம்ம அவங்கள விட கோபப்படணும்னு நினைக்கிறோம். உலகம் அப்படிதான் சொல்லுது.
அட்லீஸ்ட் அவங்க ரேஞ்சுக்காவது கொஞ்சம் கோவப்பட்டுரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆஹா, கொஞ்சம் கூட கோவப்படாத, கொஞ்சம் கூட எதிர்த்து பேசாத, அவனே ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும். நம்ம ஊர்ல எப்படி எப்படி பழக்கிட்டாங்கன்னா நம்மள ஹாய் ஊய் ஹாய் ஊய்னு கத்தும் போது நம்மளும் கொஞ்சம் சவுண்டு விட்டாதான் அவன் அமைதியா இருப்பான், இல்லாட்டி ஏறி மிதிச்சிருவான். அப்படிலாம் வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. யோசேப்பு குழியில தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், பல ஆண்டு அப்பா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டான். அப்பா அவனை ரொம்ப நேசிச்சிருந்தாரு. இன்னைக்கு உயர்த்தப்பட்டான் ராஜா மாதிரி. அவன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குனது இவங்களாலதான் வாழ்க்கையை கெட்டு போச்சு. முன்னாடி நிக்கிறாங்க, பணிந்துட்டு இருக்கிறாங்க, ஒரே சிவா சிவி இருக்கலாம், அவ்வளவு பேர் தலையும் அதிகாரம் இருந்தது, செய்யவில்லை. சவுல் ராஜா வாழ்க்கை ஃபுல்லா பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? தாவீதை துரத்துனது. தாவீது சொல்றான், ஒரு தெல்லு பூச்சி மாதிரி இருக்கிறேன், நான் கொசு மாதிரி இருக்கிறேன், 3000 பேரை கூட்டிட்டு வந்து என்னையா தேடுற, நீ ஒரு இடத்துல சாப்பிட கூட விட மாட்டேற நிம்மதியா. ஒரு ஒரு ஊரு ராஜா வேலையெல்லாம் விட்டுட்டு திரளான யுத்த வீரர்களை கூட்டிட்டு ஒரே ஒருத்தன் தாவீதை துரத்திட்டு வரான். என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண. ஒரு நாள் குகையில இருக்கிறப்போ கூட இருக்கிறவனுங்க சொல்றானுங்க, சரியான நேரம், கடவுள் உன் கையில குத்துட்டாரு, ஒரே சிவா சீவிரு, நேரம் அரண்மனையில போய் உட்காந்துடுறான். ஏன்னா ராஜாவை ஏத்துக்குவாங்க தாவீதை. தாவீது சொல்றான், தேவன் அபிஷேகம் பண்ண உடனே நான் கொல்ல மாட்டேன், அது அவர் பாடு, நான் பண்ண மாட்டேன். போடலாமா? போடலாம், கத்தி கையில இருக்கு, ஒரே சீவு, இல்லாட்டி நான் போடல, நீ போட்டுருன்னா போட்டிருப்பானுங்க அவ்வளவு பேரும், ஒரே போடு. வாழ்க்கைய கெடுத்தவன், வாழ்க்கைய நிம்மதியா வாழ விடாம, தூங்க விட மாட்டான், சாப்பிட விட மாட்டான், மனைவி கூட வாழ விட மாட்டான், பிள்ளைய பார்க்க விட மாட்டான், வாழ்க்கையை நாசமாக்குனவன் தாவீது சொல்றான், விட்டுரு விட்டுரு. ஆண்டவர் சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றவன். அவனுடைய சந்ததியில தான் இயேசு வந்தார். உலகம் போடுற கால்குலேஷன் வேற, தோத்துருவோம், நம்ம ஏமாந்துருவோம் அந்த கால்குலேஷன்ல. ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. சும்மா மாயமாலத்துக்காக. நல்லா இருக்கீங்களா? ஐயோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி சும்மா சிரிச்சுட்டு வெளியே போயிட்டு ஐயோ மோசமானவங்க தெரியாது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் உங்கள் அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும். எளிதான மொழிபெயர்ப்புல, பாவத்துக்குரியவற்றை தீமைக்குரியவதை ஒதுக்குங்கள், நல்லவற்றை மட்டும் செய்யுங்கள். நல்லா இருக்கா? செய்யுங்க. ஆனா இன்னைக்கு நல்லதா எது நல்லதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், நானும் உனக்கு தீமை செய்வேன், யாரும் என்ன கேட்க கூடாது. உலகத்துல சொல்றான். வேதம் அப்படி போதிக்கல. வேதம் சொல்லுது, நன்மையை மட்டும் செய், தீமை செய்யாது. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த அந்த தீர்மானத்தை எடுக்கலான்னு? எடுப்பீங்களா? வேதம் போதிக்கு. இதான் என்னுடைய மேனுவல். நம்ம டிவி வாங்கினா, போன் வாங்கினா ஒரு மேனுவல் புக்கு தராங்க பார்த்தீங்களா? இது பேட்டரி இங்க போடு, இந்த பட்டன் அமுத்து, அது மாதிரி பண்ணா வேலை செய்யும். டிவி போன்லாம் வேலை செய்யும். என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும்னு இந்த புக்கில் எழுதி இருக்குல்ல. இந்த புக்கை தவிர என் வாழ்க்கையில் எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. உங்க கணவனை மன்னிச்சிருங்க, உங்க மனைவியை மன்னிச்சிருங்க, சொந்தங்களையும் மன்னிச்சிருங்க. அவன் திருப்பி வந்து தீமை செய்யட்டும், செஞ்சுட்டு போட்டோன்றேன். செய், நீ செய், எவ்வளவு முடியுமோ செஞ்சுக்கோ, நான் நன்மைதான் செய்வேன். எத்தனை பேர் சொல்லிங்க அந்த தீர்மானத்தை எடுக்கலான்னு? நான் சொல்றேன், பரலோகமே கொண்டாடும் உங்களை. தேவன் உங்கள் மேல் அன்பாக இருப்பார். உங்களை வச்சுதான் இந்த பூமியில பெரிய காரியத்தையும் செய்ய முடியும்.
ஏன்னா இயேசு சொன்னாரு, நான் கட்டளையாக சொல்லுகிறேன், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல உங்கள் அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும். உண்மையா நேசிங்க எல்லாரையும், மக்களை. எல்லா மக்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. இது மோசமான உலகங்க. இது பாவமான உலகம், ஏமாத்துற உலகம். பெற்றோரை பிள்ளையை ஏமாத்துறாங்க, பிள்ளை பெற்றோரை ஏமாத்துறது, சொந்த தம்பி தங்கச்சியை ஏமாத்திக்கிறாங்க. ஏன்? மோசமான உலகம் அது. இந்த மோசமான உலகத்துல அவங்களுக்கு ஈடா நீங்க செய்யறதுக்காக இயேசு மரிக்கல. இந்த உலகத்தை நல்ல உலகத்தா மாத்துறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறார். யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னா போய் நன்மை செய்யுங்க. அங்கதான் இயேசுவின் அன்பு டிரான்ஸ்பர் ஆகுது. தேவனுடைய ராஜ்யம் அங்கதான் வருது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும்? உங்க மூலமா தான் வரும். எப்படி வரப்போகுது? இது மூலமா தான் வரப்போகுது. இந்த இந்த அன்ப, மாயமற்ற அன்ப, செல்ஃப்லெஸ் லவ், தன்னலம் இல்லாத அன்பு. இப்ப எல்லாருமே இப்ப எல்லாரும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறோம். உங்க கம்பெனி ரொம்ப பிடிச்சதுனால, உங்க முதலாளி எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால, ஐயோ எங்க முதலாளி, ஐயோ அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க எஜமான் மாதிரி யாரும் கிடையாது, ஐயோ எங்க ஆபீஸ், ஐயோ நான் மாதிரி ஆபீஸ், அதனாலயா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க. 30 நாள் வேலை பார்த்தா சம்பளம் தருவான், அதுக்கு தான் வேலைக்கு போறாங்க. பெரிய அன்பு வச்சு அங்க போயிட்டு, வாங்க சார் வணக்கம், என்ன பெரிய அன்பா? இல்ல பெரிய அன்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சம்பளம் போடணும் கரெக்டா. அவனை போய் நம்ம திட்டி அவன் நம்மளை கோவிச்சுக்கிட்டான்னா அப்புறம் சம்பளம் கரெக்டா வராது, இன்கிரிமெண்ட் வராம போயிடும். ஆனா வேதத்துல ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சம்பவம் இருக்கு, நிஜமா நடந்த சம்பவம். எப்படி மாயமற்ற அன்புனா அது எங்க இருந்து பாக்குறது அப்படின்றத இன்னைக்கு நான் காட்ட போறேன். செல்ஃப்லெஸ் லவ், அதாவது அந்த அன்புல சுயமே கிடையாது. ரூத் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்படி அறிமுகமாகறாங்கன்னா, நகோமி, எலிமெலேக்குன்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த எலிமெலேக்கும் நகோமியும் பெத்லஹேம்ல இருக்காங்க. பெத்லஹேம்னா என்னன்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம், குறைவில்லாத வீடுன்னு அர்த்தம். அது இஸ்ரவேல்ல இருக்குது. அது ஆனா ரொம்ப பஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. எலிமெலேக் யோசிக்கிறார், நம்ம என்ன பண்ணலாம், அவருக்கு 2 பையன், நம்ம மோவாபுக்கு போயிடலாம், ஏன்னா இங்க பஞ்சமா இருக்குல்ல, அங்க போயிடலான்னு கிளம்பி போறாங்க. போன அங்க இடத்துல எலிமெலேக் மரிச்சு போயிட்டார். இப்ப நகோமி தான் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்க அங்க மோவாபியர்கள் கிட்டயே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தன் பேர் ஓர்பால், இன்னொருத்தங்க பேர் ரூத். பல வருஷங்கள் ஆகுது. இந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. நவோமி இருக்காங்க, ஓர்பால் இருக்கிறாங்க, ரூத் இருக்காங்க. கணவனும் செத்து போயாச்சு, 2 மகன்களும் செத்து போயாச்சு. இப்ப இவங்க கேள்விப்படுறாங்க, பல வருஷம் ஆயிடுச்சு அங்க மோவாபு போய். அவங்க போயிருக்க கூடாது, ஏன்னா பெத்லஹேம் அப்பத்தின் வீடு. ஆண்டவருடைய மக்கள் எங்க போனோம்? ஆண்டவர் கிட்ட தான் போகணும், ஆண்டவர் தான் தேடணும். ஆனா ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கல்யாணம் திருமணம்னு வரும்போது எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணாத, இஸ்ரவேல்லே பண்ணு. ஏன்னா நீ அங்க போய் கல்யாணம் பண்ணனா அவங்க தேவன் பக்கமா இழுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சுட்டாங்க. அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டாங்க. ஊருக்கு போனது தப்பு, சரி போயிட்டாங்க. சரி அங்க போய் திருமணம் பண்ணிட்டாங்க, அதுவும் தப்பு, சரி அதுவும் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுறல. இந்த
நகோமி எலிமெலேக் அப்படின்ற அந்த வம்சத்தை விட்டுல, பிரியமில்லாம போயிட்டியா போ அவ்வளவுதான் அப்படின்னு விடல. ஒரு நாள் நகோமி தீர்மானம் பண்றாங்க, பெத்லஹேமுக்கு போலாம், நம்ம இஸ்ரேல் திரும்ப போலாம், ஏன்னா அங்க பஞ்சம் சரியாயிடுச்சு. திரும்பி வராங்க. திரும்பி வர்ற வழியில கிளம்புறப்பே சொல்றாங்க நகோமி, ஓர்பாலியும் ரூத்தையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருங்க, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன். எல்லாம் அழுகுறாங்க, ஓ மாமியாரே உங்களை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம் அண்ணா அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க வருவோம், உங்க கூட தான் வருவோம். பாதி தூரம் வந்தோன்னு திருப்பி சொல்றாங்க, நீங்க போயிருங்க, இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி நான் ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளை பெருசாகி அப்புறமா தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால நீங்க போய் நீங்க எங்கேயாவது போய் ஏதாவது கல்யாணம் பண்ணி ஏதாவது வாழ்ந்துட்டு போங்க. ஓர்பால் வந்து கொஞ்சம் அழுகையை போட்டு ஒரு 2 முத்தத்தை போட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா ரூத் போகல. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட், அதை வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16. ரூத் 1:16 அவங்க சொல்றாங்க, ரூத் சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள கான்வர்சேஷன். இந்த நகோமியுடைய கேரக்டர், இந்த நகோமியுடைய சுவாபம் ஓர்பாலையும் ரூத்தையும் அந்த அளவுக்கு ஈர்த்தது தேவனிடத்துல. புரியுதுங்களா? யாருடைய கேரக்டர்? நம்ம யாருக்கிட்டையும் போயிட்டு நீ ஜாம் பண்ணு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, ஆலயத்துக்கு வா, நீ அப்படி பண்ணு, இதெல்லாம் எதுவுமே சொல்லுவானா? நகோமி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓர்பாலும் ரூத்தும் கடவுள் மேல அவங்க வச்சிருக்கிற, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அந்த பயபக்தி, அந்த அவங்க ஒருவேளை ஆண்டவரை தேடி இருக்கலாம், அந்த ஆகமங்கள்ல இருக்கிறத சொல்லி இருக்கலாம், ஆபிரகாம் ஈசாக்க பத்தி பேசி இருக்கலாம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், பெத்லஹேம்ல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், எகிப்திலிருந்து எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கலாம் ஒருவேளை. இன்னைக்கு ரூத் சொல்றாங்க, கர்த்தர் பேர்ல நான் ஆணையிடுறேன்றாங்க. அவங்க தேவன்லாம் போயிருச்சு. நீ போனா நான் போவேன், நீ உட்காந்தா நான் உட்காந்துருவேன், தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ செத்தா நானும் செத்து போறேன். நவோமி ரூத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யல. என்ன சொல்லி இருக்கலாம்? உன் மகன் செத்து போயிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம், என் வாழ்க்கையவே நாசமாயிருச்சு உன் குடும்பத்தினால, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? வேற எவனாவது கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நானா நிம்மதியா இருந்திருப்பேன். போய் உன் பையனை கல்யாணம் பண்ண பார். நிறைய பேசலாம், பேசல. உன் புருஷனும் செத்து போயிட்டான், உன் மகனும் செத்து போயிட்டான், நீ மட்டும் ஏன் இருக்கிற? கேட்கலாம், நிறைய கேட்கலாம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், அவங்க கூட தான் நான் இருப்பேன். இது ரூத் எடுக்கிற தீர்மானம். உலகத்தின்படி தவறு, உலகத்தின்படி வாழ தெரியாதம்மா, உனக்கு உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியம்மா, என்னம்மா ரூத்தம்மா, போய் டக்குன்னு வேற எவனாவது பார்த்து டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேணா, இந்த கேள்வி கூடியா இருக்கிற. நகோமி ஏதோ 35 வயசுல இருந்தாங்க, இவங்க ஏதோ 20 வயசுன்னு நினைச்சுக்காதீங்க.
அப்படியே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இவங்க இஸ்ரவேலுக்கு வரும்போது அட்லீஸ்ட் நான் சொல்றது மினிமம் நவோமிக்கு 65-70 வயசு இருக்கும். நவோமிக்கு. ரூத்துக்கு 40க்கு மேல. இதுதான் கணக்கு. 40க்கு மேலதான் ரூத்துக்கு வயசு. அப்படியே 40லயே எங்கேயாவது போய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி டக்குன்னு லைஃப்ல செட்டில் ஆக வேணாமாமா. மாமியார் கூட போய் உட்காந்துட்டு இருக்கிறேன், உழைக்க தெரியாதவளா இருக்கே. வேதத்தில் கூறப்பட்ட இந்த சம்பவம் உன்னை காட்டுது, வெளிப்படுத்துது. இது எப்படி ஆண்டவரை தேடணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி ஆண்டவர் மனிதனுடைய தவறான டைரக்ஷன்ல போகிறதையும் அவன் திரும்பி வரும்போது மாற்றுகிறார். அப்படி கொடுத்த சம்பவம் இது. இப்ப திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, அவர்கள் ஒரு குடிசையில் தங்கியிருந்தார்கள்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாரு யாரு? அப்போ நகோமி செய்கிறதும் ரூத்து செய்கிறதும் அவ்வளவுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது பாருங்க. ரூத் அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பார்வை, இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, நகோமிக்காக செய்ய வேண்டும், நகோமிக்காக செய்ய வேண்டும். இவங்க போறது எதுக்கு? பயிரிடறதுக்கு இது வயல்ல இருந்து பொருள் பொறுக்கிறதுக்கு எதுக்கு போறாங்க? நகோமி வீட்டுல இருக்கிறாங்கன்னு போறாங்க. இங்க நகோமி என்ன பண்றாங்க? அந்த இடத்துக்கே நீ போ, வேற எங்கேயும் போகாத அப்படின்றாங்க. போவாஸ் என்ன பண்றாரு? ரூத்து கிட்ட சொல்றாரு, நீயும் இங்கே வா, வேற எங்கேயும் போகாதன்னு. அடுத்து இங்க பாருங்க, ரூத் 3ஆம் அதிகாரம் 1 பாருங்க. பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அந்த செல்ஃப்லெஸ் லவ், தன்னடமற்ற ஒரு அன்பு. ரூத் எதையுமே யோசிக்க, இதுக்கப்புறம் நம்ம நகோமி நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நம்மளுக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவாங்கன்னா யோசிக்கவே இல்லை. அவங்க என்னன்னா, நகோமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுக்கணும்னா இவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்ற எண்ணம். நகோமி எப்படி யோசிக்கிறாங்க? நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம உட்காரணும்னு யோசிக்கல. நகோமி யோசனை எல்லாம் எப்படி இருக்கு? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? சௌக்கியத்தை உண்டாக்குவேன். உனக்கு என்னெல்லாம் நல்லது தேவையோ, உனக்கு என்னதெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதையெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறாங்க. என்ன திட்டம்னா, போவாசை எப்படி திருமணம் செய்வது அப்படின்னு பிளான் போடுறாங்க. என் வாழ்க்கை போயிடுச்சு, உன் வாழ்க்கையும் போயிடுச்சு, நீ ஏன் என் கூட வந்தேன்னு எனக்கும் தெரியல, நம்ம எப்போ போக போறோமோ நம்மளுக்கே தெரியல, அப்படிலாம் பேசல. தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுவாங்களோ அந்த மாதிரி ரூத்துடைய லைஃப, ரூத்துக்கு எப்படி நல்லது செய்யணும்னு பிரயாசப்பட்டு இருக்காங்க நகோமி. ஒரு பயங்கரமான பிளானை போட்டு தராங்க போவாஸுக்கு. நீ குளிச்சு கிளம்பி அறுவடை செய்யற நேரத்துல போ, அவன் படுத்திருப்பான், போர்வையை நீக்கிட்டு நீ படுத்துக்கோ, எல்லாம் பிளான் சொன்ன உடனே, ஆட கிளவி, நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும் அப்படி சொல்ல. ரூத் என்ன சொல்றாங்க? அதற்கு அவள் 5வது வசனத்துல, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். 6வது வசனம், தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அன்புனா சர்விங்,
அன்புனா பணிவிடை செய்வது, அன்புனா கனப்படுத்துவது, அன்புனா தாழ்ந்திருப்பது. இந்த ரூத் புஸ்தகத்துல ஹெசட் அப்படின்ற அந்த வார்த்தை வருது எபிரேய மொழியில. ஹெசட், லவ்விங் கைண்ட்னஸ். ஹெசட் அப்படின்ற அந்த வார்த்தை, அது ஆங்கிலத்துல லவ்விங் கைண்ட்னஸ். தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்தலாம். அன்பான இரக்கம், அன்புள்ள தயவு, அன்பு கனிவு, அன்பு செயல், அருட்குணம். ஆனா இந்த ஹெசட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அதுல நிறைய அடங்கி இருக்குது. ஹெசட் அப்படின்றது ஆண்டவர் நம்மேல் காட்டுகிறது அந்த அன்பு, அதான் ஹெசட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையில எப்படி என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னா, லவ், ஜாய், பீஸ், பேஷியன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நன்மை, விசுவாசம், மேன்மை, சுய கட்டுப்பாடு. அந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நன்மை, விசுவாசம், மேன்மை, சுய கட்டுப்பாடு. நகோமியுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அதை பார்க்கலாம், ரூத்துடைய வாழ்க்கையிலையும் அதை பார்க்கலாம், போவாசுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். போவாஸ் அவன் யோசிக்கும் போது எப்படி யோசிக்கிறான்னா, நகோமியும் ரூத்தும் கஷ்டப்படுவாங்களே, கொடுக்கும்போது ஒரு நாள் கொடுக்கும்போது ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடை கொடுக்கிறாப்ல. போவாஸ் பெரிய கோடீஸ்வரர், ரிச்மேன், அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆனா நகோமிக்கும் ரூத் மேலே கரிசனையா இருந்து செய்கிறார். ரூத்து கிடத்திலையும் ஹெசட பார்க்கலாம் நீங்க. யார் மேல? நகோமி மேல. நகோமி கிட்டையும் நீங்க அதை பார்க்கலாம், ஹெசட், அன்பு பார்க்கலாம். யார் மேல? ரூத்து மேல. இந்த சம்பவத்துல இந்த கதையில 3 பேரிடத்திலும் இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். கடைசியில போவாஸ் பேசுறாரு. 10வது வசனத்துல போவாஸ் பேசுறார். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ரூத்திட்ட சொல்றார், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, போவாஸுக்கு அட்லீஸ்ட் 70 இருந்து 80 வயசு இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நகோமிக்கே 60 இருந்து 70 வயசு, 70 இருந்து 80 வயசு இருக்கும் போவாஸ். ஒரு 30 இருந்து 40 வயசு டிஃபரன்ஸ் ரூத்துக்கு. கல்யாணம் பண்ண யார கல்யாணம் பண்ணும்? 40 வயசு பெரியவரா? என்னைக்கு சாவாருன்னு தெரியாது, போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா. போவாஸ் சொல்றாரு, நீ தரித்திரம் ஐஸ்வர்யோடுமான வாலிபர்களின் பிறகே போகாதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்க உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. போவாஸை ஏன் திருமணம் பண்ண போயிருக்காங்கன்னா, நகோமி சொன்னதுனால ரூத் செஞ்சிருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நகோமி சொல்றது எல்லாத்தையும் செய்யறாங்க ரூத். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்றாரு? அதை செய்யறது அன்பு. உங்களை அன்பா இருக்க சொல்றாரு. அதை செய்கிறது தான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறேன்னு காட்டுறது. வேதம் சொல்லுகுது, உன் பக்கத்துல இருக்கிற சகோதரனே நீ அன்பு காட்டலனா எப்படி பரலோகத்துக்கு இருக்கிற தேவனை நீ நேசிப்ப? வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்களே நேசிக்க முடியல. அவன் அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். ஆமா, எல்லாம் பண்ணான் தான், இல்லைன்னு சொல்லியே பண்ணான் தான், ஆனா நேசிக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே. இப்ப டப்புன்னு பிடிச்ச கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, பெரிய ஆளா இருக்கிறதுனால. இஸ்ரவேல் அப்பெல்லாம் டக்கு டக்குலாம் பண்ண முடியாது, இது மோவாப் 3 வேற. ஆனா இப்ப அவரு ஒரு பிளான் போட போறாரு. ஆனா சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். ரூத்தையும் நகோமியும் ரூத்தையும்
ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அறிவார்களாம். எத? ஹெசட், லவ்விங் கைண்ட்னஸ். ரூத்து நகோமியை நேசிக்கிறதையும், நகோமி ரூத்தை நேசிக்கிறதையும் ஊரெல்லாம் அறிவார்கள். இயேசுவின் நாமத்தினால ஹெசட் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நீங்கள் அன்பா இருக்கிறது இந்த ஊரெல்லாம் அறியட்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நான் அன்பா இருக்கிறேன் என்பதை இந்த ஊர் அறிய வேண்டும். இதை இன்னைக்கு யாரும் பெருசா போதிக்கிறதும் கிடையாது. அப்படி எல்லாரும் நான் நேசிக்கிறேன்றதை அறிஞ்சு கொள்றத பெரிய ஒரு லட்சியமெல்லாம் வச்சுட்டு வாழல. ஆனா வேதம் இப்படி போதிக்குது. நான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நேசிக்கிறதா என்ன சொல்லணும்ன்றத வேதம் போதிக்குது. லவ் கிரியேட்டட் ஹியூமன்ஸ். அன்பு, தேவ அன்பு மனிதனை உண்டாக்கினது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவன் மனிதனை உண்டாக்கினார். எதற்காக? அன்பு காட்டுவதற்காக. நாம் எதற்கு படைக்கப்பட்டோம்? தேவனை அன்பு காட்ட. ஆனா இன்னைக்கு பிசாசு உள்ள குழப்பி அது முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் விடுப்போ, அன்பு என்ன? அன்பு அதான் முக்கியம், அதான் பிரதானமே. அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு எலிமெலேக்குடைய நிலம் வாங்கப்படுகிற மாதிரி, எலிமெலேக்க வாங்குற மாதிரி, அதாவது நகோமியுடைய கணவன்ல அவன் இடம் இருக்கு, அதை வாங்கணும். வாங்கும் போதே அவன் மருமகளையும் சேர்த்து வாங்கணும். அப்ப நிலமும் வருது, ரூத்தும் வராங்க. 13வது வசனம் 4:13 போவாஸ் ரூத்தை மணந்து கொண்டான். அவள் கர்ப்பவதியாகி கர்த்தர் கருணை செய்தால் அவள் ஒரு மகனை பெற்றாள். ஆக்சுவலா ரூத்தும் ஓல்பாலும் அவங்க பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க மலடியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல இவங்க அன்பு காட்டினதுனால, நவோமியுடைய அன்பை பெற்றுக்கொண்டதுனால, தேவனை முக்கியப்படுத்தினதுனால, தேவனுடைய தேசத்துல இருப்பதனால, அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமில் இருக்கிறதுனால, ரூத்து நகோமியை நேசிப்பதனால கற்பமே திறக்கப்பட்டிருக்கிறது. இங்க போட்டிருக்குது, பெண்களில் நகோமியிடம் உனக்கு பிள்ளையை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இஸ்ரவேலில் மிகுந்த புகழை பெறுவான், அவன் மீண்டும் உன்னை வாழ வைப்பான், உனது முதிய வயதில் அவன் உன்னை கவனித்துக் கொள்வான். இவ்வாறு நடக்குமாறு உனது மருமகள் செய்தாள். அவள் உனக்காகவே இந்த குழந்தையை பெற்றாள். எளிதான மொழிபெயர்ப்புல, அவள் உன் மீது அன்புடையவள், ஆண் மகனையும் விட உனக்கு மேலானவள். 16வது வசனத்துல, நகோமி பிள்ளை எடுத்து தனது கைகளில் ஏந்தி அவனை கவனித்துக் கொண்டாள். அயல் வீட்டு பெண்கள் இந்த பையன் நகோமிக்கு பிறந்தவன் என்றனர். அவர்கள் அவனுக்கு ஓபேத் என்று பெயரிட்டனர். See, selfless love. ரூத் ஒரு மகனை பெற்று நகோமி கையில கொடுத்து, நீங்க தான் இந்த பிள்ளைய பெற்றீங்கன்னு சொல்றாங்க. இது என்ன கதை? இது இவங்க தானே பெற்றாங்க சொல்றாங்க. அவங்க தான் பெற்றாங்க. ஏன்? அவங்க சந்ததி அற்று போகாமல் இருப்பதற்காக தேவன் செய்தாருன்றாங்க. இவங்க சொல்றாங்க, யாரு? நகோமி சொல்றாங்க, ஆண்டவர் ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாருன்றாங்க. செல்ஃப்லெஸ் லவ். தான், நான். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? நான், எனக்கு, எனக்கு, மீ 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 ஃபார் மீ, எனக்கு எனக்கு எனக்கு. நகோமி எனக்குன்னு சொல்லவே இல்லை, ரூத்தும் எனக்குன்னு சொல்லவே இல்லை, போவாசும் எனக்குன்னு சொல்லவே இல்லை. அந்த மகன் பேரு, இந்த பையன் நகோமிக்கு பிறந்தவன்னு சொல்லி அவனுக்கு ஓபேத் என்று பேரிடுறாங்க. இந்த ஓபேத்துடைய மகன் பேர் ஈசாய், ஈசாயுடைய மகன் பேரு தாவீது. தாவீதுடைய வம்சத்தில் இயேசு வருகிறார். மத்தேயு அதிகாரத்துல போய் இயேசுடைய ஜீனியாலஜில பாத்தீங்கன்னா ரூத்துடைய பெயர் இருக்கிறது. யாருனே தெரியாதவங்க. மோவாபுல எத்தனையோ பேர் இருந்தாங்க.
ஓல்பால் கொடுத்தா இருந்தாங்க, நகோமிக்கு மருமகளா கூடதான் இருந்தாங்க, முத்தம்லாம் கொடுத்தாங்க, அழுகையெல்லாம் போட்டாங்க. ஆனா போயிட்டாங்களே. 2 வருஷம் அன்பு காட்டுறதை பத்தி பேசலைங்க. அந்த அம்மா பண்ணாங்க, 10 வருஷம் கூட இருந்துக்கிறாங்க, 10 வருஷம் அன்பு காட்டுறத பேசுது. செத்தாலும் சாவேன், அன்பு தான் காட்டுவேன், வீட்டுலாம் போக மாட்டேன். எதை குறிக்கிறது? செல்ஃப்லெஸ் லவ், தன்னலமற்ற அன்பு. நான் இப்ப செஞ்சதுனால எனக்கு ஏதோ ஒண்ணு வரப்போகுது, அதனால இதை நான் செய்றேன். நகோமி எதையும் எதிர்பார்க்கவில்லை ரூத் கிட்ட இருந்து. ரூத் நகோமி கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. போவாஸ்க்கு ஒண்ணுமே வேணாம், அவரு 80 வயசு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, பெரிய கோடீஸ்வரன், எதுவுமே தேவை கிடையாது. ஆனா அன்பு காட்டுறாங்க, எல்லாரும் அன்பு காட்டுறாங்க. உடைக்கப்பட்டது எல்லாம் சரி செய்யப்படுது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் உடைக்கப்பட்டதெல்லாம் சரியாகும். ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். நீங்க வழி தப்பி போயிருக்கலாம், நகை மாதிரி வேற ஊருக்கு கூட போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்துட்டா ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்றாரு. ஆண்டவர் பக்கமா வந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அன்பு காட்டுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணாரு. சந்ததி இல்லாமல் போகவில்லை, சந்ததி உண்டாயிற்று. போவாஸ் சொல்லும் போதே சொல்றாரு. போவாஸ் போவாஸுக்கு நகோமி வாழ்ந்தா என்ன, கெட்டா என்ன? போவாஸ் பெரிய ஆளுங்க, இஸ்ரவேல் தேசத்துல பெரிய ஆளு போவாஸ். போய் அவங்களுக்கெல்லாம் அவங்க பேர் கேட்டு போகாம இருந்து பண்ணணும்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவசியமே கிடையாது. இன்னைக்கு பெரிய ஆள்லாம் இன்னொருத்தன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், அவன் பேர் புகழ் உச்சியில வரணும் நான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற யாரோ ஒருத்த குடும்பம் மோவாபுக்கு போயாச்சு, அது மோவாபு பெண், அது இந்த பொண்ணு இஸ்ரவேல் பொண்ணு கூட கிடையாது, அதுக்கு போய் என்ன செய்யணும்? எவ்வளவு யோசிச்சிருக்கலாம். செல்ஃப்லெஸ் லவ். அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன ஆகுதுன்னா இவங்க வாழ்க்கைய மாத்திடுது. இதுதான் பவுல் போதிக்கிறாரு, இதுதான் பேதுரு போதிக்கிறாரு, இயேசு இதுதான் சொல்றாரு. உன் வாழ்க்கையில தீமையாகவே இருந்தா கூட அந்த தீமைய நன்மையா மாற்ற முடியும். நவோமி அப்படின்ற வார்த்தைக்கு பிளசன்ட் இல்ல ஜென்டில்னு சொல்லலாம், இனிமையான இல்ல மென்மையான அர்த்தம் அந்த நவோமின்ற வார்த்தைக்கு. ரூத் அப்படின்னா நண்பர்னு அர்த்தம், இல்ல இரக்கமுள்ள நண்பர்னு அர்த்தம். போவாஸ்னா வலிமை இல்ல வேகம்னு சொல்லலாம். அன்பு இருக்குது அங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, கம்பேஷன் இருக்குது, லவ்விங் கைண்ட்னஸ். அன்பு பலவீனம் கிடையாது. அதனாலதான் இந்த அன்பின் கதையில போவாசின் என்கிற அந்த பெயரை கூற்று வலிமை ஏற்படுத்துகிறது. அன்பு வீக்னஸ் கிடையாது, தாழ்ந்து போறது வீக்னஸ் கிடையாது. ஒருத்தங்க நம்மளுக்கு தீமை செய்யும் போது நம்ம போய் நன்மை செஞ்சு அன்பு காட்டுறது, நான் வீக் இல்ல, நான் ஸ்ட்ராங், அதனாலதான் நான் போய் அன்பு காட்டுறேன். அவன் திட்டுறான், எனக்கு தப்பு பண்றான், நான் நாசமாகணும்னு நினைக்கிறான், அவனுக்கு நான் போய் நன்மை செய்யறது நான் வீக் இல்ல, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதனாலதான் அவனுக்கு போய் உதவி செய்யணும். இந்த பாவமான உலகத்துல, மோசமான உலகத்துல, தீமை நிறைந்து போயிருக்கிற உலகத்துல நன்மை செய்கிறவனாக நான் வாழ்கிறேன். இந்த தீர்மானத்தை நீங்க எடுங்க. என் வாழ்க்கையில நான் நன்மை தான் செய்வேன், தீமை செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல உடைஞ்சு இருந்துச்சுன்னா தேவன் அதை கட்டுவார். 80 வயசாயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு மகன் பிறக்கும். இதுக்கப்புறம்லாம் என் வாழ்க்கை நல்லாகுமான்னு நகோமி யோசிச்சிருக்கலாம். நம்ம ஊருக்கு போனோம்னா அப்படியே எங்கேயாவது ஏதாவது சோறு சாப்பிட்டு அப்படியே செத்து போலான்னு நினைச்சு வந்தாங்க நவோமி. ரூத்துக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, பெருசா இல்லை. இந்த நவோமி அம்மா சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு ஆக்கி போடுவோம், அது சாகும் போது நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு. போவாஸ் நினைச்சாரு, நம்மளாம் என்ன பெரிய ஆளா இருக்கோம், நல்லா இருக்கோம், அப்படியே வாழ்ந்துட்டு போவோம். ஆனா எங்க அன்பு வந்ததோ அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் புரண்டு ஓடட்டும், ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும்,
திரும்ப கட்டப்படட்டும், உங்க வீடு கட்டப்படட்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும். நடக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தால் நடக்கட்டும். ரூத்துக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. நகோமிக்கு வாழ்க்கை உண்டாகும் நினைச்சிருக்க மாட்டாங்க. போவாஸ் என்கிற இந்த பெரிய ஆளு, அவனுக்கு என்ன, அவன் முடிஞ்சு போச்சு கதை நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் திரும்ப பெறுபெற்றது. சும்மா திரும்ப பெறல, இயேசு அந்த வம்சத்தில் வந்தார். வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. நீங்கள் நன்மை செய்வது வீண் கிடையாது. அதனால தைரியமா இருக்க, தொடர்ந்து அன்பு காட்டுங்க. எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுங்க. வீட்டில் அன்பு காட்டுங்க. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்கள் அன்புள்ளவர்கள், கிறிஸ்து உங்கள் வெளிப்படுவது எல்லாரிடத்திலும் இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்து இங்க நடந்துட்டு இல்ல, உங்க தெருவில் நீங்க தான் நடந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதே யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நீங்க பேசும்போது இயேசுவின் அன்பை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும்.